அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது முதல் பதிவில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ற சுருக்கமாக பார்த்தோம். இந்த பதிவில் அந்த நட்சத்திர பாதங்களில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ற ஒரு சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க, நீதி நேர்மை இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கல்வியில் ஒரு சில தடைகள் இருக்கும். படிப்பாளிகள் நல்லா கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் கூட நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் ஒரு அந்தஸ்தோடு வாழ்வாங்க. வீடு நலப்பலன்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க இதில் படித்தவங்க அப்படி பார்த்தோன்னா டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட. அந்த ஒரு சிறப்பு அம்சம் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். இவங்களுக்கு ஒரு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். இதனாலே ஒரு சில சமயத்தில் இவங்க நல்ல நண்பர்கள்லாம் இழக்க நேரிடும். இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. உடன்பிறப்புகள் நல்லா லைஃப் நல்லா சந்தோஷமாக வச்சுப்பாங்க. வீடு நலப்பலன்கள் நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். இதெல்லாம் இவங்க திறமையானவர்கள். மக்களை எல்லாரையும் மதிக்கணும்னு நினைப்பாங்க. பட் இவங்க கோபத்தில் சமயத்தில் ஒரு சில இடர்கள் வரும். இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம், இல்லை ஹெல்த் தலைவலி வருது. இது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குரு பகவானை வழிபட இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இப்போ இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா கலகலப்பு பேர்வழி, இங்கே உல்லாச விரும்பிகள். இவங்க ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. லாங் ட்ராவலிங்கெலாம் இவங்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு படிப்பில் கேஷ்லாம் நல்லா எப்போவுமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் படிப்பில் கரெக்டாக இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. படிப்புக்கேற்ற வேலைகள் நல்லாயிருக்கும். எல்லாரையும் மதிப்பாங்க. சகஜமாக இருப்பாங்க. இவங்க ட்ராவலிங் அதிகமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஊர் சுற்றணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு அது நிறைய பிடிக்கும். அவங்களுக்கு தானங்கள் தர்மங்கள் நிறைய செய்வாங்க. இவங்க செலவாளிகள்னு சொல்லலாம். நல்லா சம்பாதிப்பாங்க. நல்லா செலவு செய்வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். நீயும் நல்லாரு, நானும் நல்லாரு. அது இவங்களோட பாலிசியாக இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புனாலும் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் செய்வாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் மட்டும் அதிகமாகவே இருக்கும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெற்றோர்கள் நல்லா மதிப்பாங்க. இவங்களுக்கு செல்வம் வளங்கள் நிறையவே இருக்கும். இவங்களுக்கு பூர்வீக சொத்து ஒரு பிரச்சனைகளில் ஒரு சில சமயத்தில் இருக்கும். கோர்ட் கேஸ் போக வேண்டியது இருக்கும். பட் இவங்க குரு பகவான் வழிபட அதில் நல்லா வெற்றி, அதையும் இவங்க சாதகமாக அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்பு. இவங்களுக்கு வேலையில்னு பார்த்தா பேங்கர்ஸு, கேஷியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஜுவல் மேக்கிங் இதில் இருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி ரிட்டர்ன்ஸு அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. இவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க மால்ஸ் இதெல்லாம் போவாங்க. இவங்க ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு பொருள் பார்த்தாங்க அப்படின்னா அதை பார்த்து அதை வாங்கிடுவாங்க. அது இவங்களுக்கு ஒரு செலவாக இருக்கும். சில சமயம் நல்ல செலவுகள் இருக்கும். சில சமயங்கள் அது வீண் செலவாக போயிடும். லைஃப் பார்ட்னர்ஸை நல்லாவே வச்சுப்பாங்க, சந்தோஷமாக வச்சுப்பாங்க. இவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு அந்யோன்யமாக பழகுவாங்க. அந்த ஒரு இது இவங்ககிட்ட இருக்குது. இவங்க எல்லாரையுமே ஒரே லெவல் ஈக்குவலாக வச்சுப்பாங்க. நண்பர்கள் மட்டும் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எல்லோரும் ஹெல்ப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். இறைப்பணி நிறைய செய்வாங்க. தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க. இதெல்லாம் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு அம்சங்களாக இருக்குங்க. இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னா கலைநயம் மிக்கவர்கள். இசை, பாட்டு இதெல்லாம் இவங்களுக்கு நிறைய பிடிக்கும். டான்ஸு, டைரக்ஷன் இதெல்லாம் இவங்களுக்கு நிறைய பிடிக்கும். அவங்களுக்கு கைவந்த கலை, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்ககிட்ட இருக்கும். எல்லாரையும் மதிப்பாங்க. ப்ரெஸ்டீஜ், இவங்களுக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜ் அந்தஸ்தோட சமூகத்தில் இவங்களுக்கு அந்தஸ்தோடு இருக்கும். அதில் அரசு துறையால் கௌரவிக்கப்படுபவர்கள் இவர்கள் இருப்பாங்க. புகழ் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்க நல்லா படிப்பாளிகள். இவங்க பேங்கிங் செக்டர்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸு, அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன்ஸு இந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில ஜோதிடராகவும் இருப்பாங்க. இவங்கத்தில் ஒரு சில பேர் சொந்த தொழில் செய்வாங்க. அதில் இவங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். இவங்களோட இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்த வரைக்கும் இறைய மதிப்பு அதிகமாக இருக்கும். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு கோயில் தலங்கள்லாம் நிறைய செய்வாங்க. தர்ம காரியங்கள்லாம் நிறைய செய்வாங்க. எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு நினைப்பாங்க. பாசத்துக்கு பேர் போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லோரையும் மதிப்பாங்க. ஒரே லெவலாக இருப்பாங்க. யாருமே கோவப்பட மாட்டாங்க. கோவம் வந்தாலும் அங்கே கம்முன்னு போயிடுவாங்க. அதனால் நட்பு பாராட்ட தான் நினைப்பாங்க. இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். நல்லது நிறைய செய்வாங்க. வீடு, வண்டி, வாகனம் இவங்கெல்லாம் நிறையவே இருக்கும். அவங்களுக்கு இவங்க பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் குறிக்கோள் அதிகமாக இருப்பாங்க. அதை நிறைவேற்றி வச்சுருவாங்க.
பிற்கால வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இது இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய் அன்பு மிக்கவர்கள் சொல்லலாம். பாசம் மிக்கவர்கள் சொல்லலாம். உடன்பிறப்பு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாசத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணிஞ்சு எல்லார்கிட்டையும் பணிஞ்சு போவாங்க. நண்பர்கள் வட்டம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, வெளிநாடு போகிறது நிறைய விரும்புவாங்க. இவங்க வந்து பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் ட்ரிப்ஸ் நிறைய போவாங்க. இவங்க தர்ம காரியங்கள் நிறையவே செய்வாங்க இவங்க. இவங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஐடி செக்டார்ஸு, ஃபாரின் ரிட்டர்ன் கம்பெனிஸு, ஃபாரின் போய் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க இதில். அதேமாரி எல்லாம் தாய் தந்தை மாரி அன்பு, பாசம் நிறையவே வச்சுருப்பாங்க. பிள்ளைகளால் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். லைஃப் பார்ட்னர்ஸ்னாலே இவங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் நல்லாவே இருக்கும். இவங்க சமூக அந்தஸ்தில் இவங்களும் ஒரு மதிக்கத்தக்கவராக இருப்பாங்க. யாரையும் எதையும் எந்த காலத்தையும் பகைச்சிக்க மாட்டாங்க. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க செய்கிற தொழிலில் வந்து நேர்மையாக இருப்பாங்க. அந்த தொழிலில் எப்படி பணம் சம்பாதிக்கிற வித்தை இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன்ஸு இல்லைங்களா, மணி மார்க்கெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க நிறைய இருப்பாங்க. ஷேர்ஸு இதிலலாம் வந்து நிறையவே இருப்பாங்க இவங்க. இவங்க வந்து ரியல் எஸ்டேட்ஸு, கான்ட்ராக்டர்ஸ் இதிலலாம் வந்து இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த தொழில் செய்யணும் ஒரு சிலர் நினைப்பாங்க. அதில் இதுலேயும் இருக்கவங்க இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த சொந்த தொழில் செட் ஆகுதுன்றது ஈஸியாகவே வரும். கேட்ரிங் பண்ணுறது அது இவங்களுக்கு நல்லாவே வரும். இவங்களுக்கு அந்த நல்ல இன்கம் வரும். அவங்களுக்கு பணம் நிறைய வரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இறைப்பணி நிறைய செய்வாங்க இவங்க. கோயில் குளங்கள் நிறைய போவாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கும். ஓகேங்களா. இன்னும் வந்து ஒரு சில ஜோதிடர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு அம்சங்கள். நீதி நேர்மை எல்லாம் வழிகாதைகள். புனர்பூச நட்சத்திரம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது ராமரோட நட்சத்திரம் எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரருக்கு தோஷங்கள் அற்ற நட்சத்திரம்னு இது சொல்லலாம். அந்த வந்து இந்த 4 நட்சத்திர பாதத்தில் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. இது இந்த 4 நட்சத்திர பிறந்தவங்களோட சில குணாதிசயங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் இவர்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.